கோமாளி நல்ல பழக்கம். எப்படி மத்தாக்காரரு இது அவருக்கு சொல்ல முடியாது. புளிதி அடிக்கிறான். புழுதி கிளப்புறாரு. புழுதி கிளப்புறான். ஒன்றுன்னா அந்த குளிருக்கெல்லாம் பண்ண முடியாது. புழுதி கிளப்புறாரு. ஏன்னா இவ்வளவு நல்லா மத்தால அம்மா ஆதியிலே தேவர்கள் அமிர்தம் கடைந்தார்கள். சரி. அப்படி அமிர்தமானது கடைகின்ற பொழுது அந்த அமிர்தத்திலே 10000 கன்னிஸ்திரிகள், ஓஹோ, பட்டத்து வெள்ளை யானை, வெள்ளை யானை, பாரிஜாத மலர், மலரு, அதாவது 32 அடி சிம்மாசனம், கற்பக விருட்சம், கேட்பதை கொடுக்கின்ற கற்பக விருட்சம், விருட்சம். ஆமா, இப்படி எண்ணற்ற திரவியங்களும் பிறந்திருந்தாலும் சரி, அந்த அமிர்தத்திலே பெண்ணாக இந்திராணி நானும் பிறந்தேன். அப்ப தேவ அமிர்தத்துல போறதையா? ஒரு தாய் பாவத்துல போறகல கிடையாது. இல்ல அடியே கண்டார ஊழுத. அப்படி சப்த 7 கன்னிமார்களிலே சரி நானும் ஒருவள். அப்படியா? ஆமா. சரி சரி. கௌமாரி, வைஷ்ணவி, பிராமி என்று சொல்லக்கூடிய சப்த 7 கன்னிமார்களில் சரி இந்த இந்திராணி நானும் ஒருவள். அப்படியா? ஆமா. சரி சரி சரி. அப்படி இருப்பினும் என்னை கல்யாணம் செய்தார் அல்லவா என்னுடைய கணவர். வேணாயிச்சா? மாலையிட்டு வேலை பண்ணது யாரு? மாலையிட்டு தாலி கட்டினது யாரு? 2 பேருக்கு வேற ஆள் வருவாங்களா? இல்ல மாலை என்ன அப்படி வனவனத்தா சீலையை ஊத்தான்னு மாலையிட்டு தாலி கட்டின மன்னவர் யார்? அவர் எப்பேற்பட்டவர்? எப்பேற்பட்டவர்? என்னுடைய கணவருடைய பலம் உனக்கு தெரியுமா? தெரியாது. அவர் எல்லாம் போகல இரு கட்டிப்பாரு. கணவர் பலம் நான் என்னது கண்டேன். நீ கூட நான் பாத்துருப்பேன், நைட்ல பாத்துருப்ப. வீர தீர புஜ பலம். அட பலமா? பலம்னு கேட்டேன். என்ன வாழைப்பழமா? கணவருடைய பலம் எப்படி? என்ன மனம் நல்ல மனம் மூடித்த நான் உனக்கு சொல்றேன், அது மாதிரி கேட்கணும். எப்படி? எந்த ஆட்டம் வேணாலும் ஆடு. இப்படி விசு விசுன்னு உட்காந்து எந்திரியா ஆடுற ஆட்டம் வேணாம். அது ஒரு பெரிய சமாச்சாரம் நடந்துச்சு எங்க வீட்லயே. என்ன சமாச்சாரம்? என்னாச்சா? என்னன்னா எங்க ஊர்ல இது மாதிரிதான் நோம்பி போட்டு கூத்து வச்சிருந்தோம். இது மாதிரிதான் வந்து ஆடினாங்க. ஆடிட்டு இருக்கும் போது எல்லாம் கூத்து பாத்துக்கிட்டு இருந்தோம். யாரு நீங்க? ஆமா. சரி. ஒரு பொண்ணு வேசக்காரர் வந்து இப்படிதான் உட்காந்து ஆடினாரு. சரி. ஆமா. அத பார்த்த உடனே அப்புறம் என் பாட்டிய பாத்துருக்கிறா கூத்து.
உங்க பாட்டி உட்காந்து கூத்து பார்த்துட்டு பார்த்துட்டு இருக்கிறா. சரி, கூத்தெல்லாம் முடிஞ்சு பிறகு விடிஞ்சு எங்க பாட்டி ஆடு மேய்க்கிற பழக்கம், ஒரு 5-6 ஆடு குட்டி இருக்குது. யாரு உங்க பாட்டிக்கு? ஆமா. சரி, காட்டுல போய் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தா. என்ன ஆடு? என்ன ஆடு? செம்மறியாடு. ஓ, செம்மறியாடு. ஆமா. சரி விடு, ஏதோ ஒரு ஆடு. காட்டுல சோளத்தட்டு அறுத்த காடு, சோளக்காடு, சோளத்தட்டு அறுத்து காடு. அந்த காட்டுல விட்டு மேய்ச்சிட்டு இருந்தா. என்ன பண்றேன்னு நினைப்படுது பாட்டிக்கு. அட ராத்திரி கூத்தாடினாங்கல்ல, ஒரு பொண்ணு வேசக்காரி வந்து இப்படிதான் ஆடினான்னு சொல்லிட்டு அந்த சோள காட்டுல இப்படி உட்காந்து ஆடினா பாரு பாட்டி. இப்படிதான் ஆடினான்னு சொல்லி உட்காந்து ஆடினா பாரு. சோளத்தட்டு பூரா ஏறிக்கிச்ச இதுல கூதியில ஏறிக்கிச்சு. நிறைய ஏறிக்கிச்சு. அப்புறம் பயங்கர விழுந்துட்டா. அப்புறம் தூக்கிட்டு போய் டாக்டர் காட்டினா. டாக்டர் அதை பார்த்த உடனே அவனுக்கு மயக்கம் வந்துருச்சு. அப்புறம் யாரு பொட்டிக்கார விட்டு ஒவ்வொன்னும் புடுங்க வச்சு எப்படி அந்த புடுங்கிட்டு வராது. அந்த ஆளும் புடுங்க முடியல. சுத்தி முத்தி பார்த்துட்டு மவராசன் பல்லுலயே கடிச்சு இழுத்தான். யாரு? மத்தாலக்காரன். நாசமா போன நாய அவனே செவனேன்னு ஒரே இதை வச்சு ஒரே இடத்துல உட்காந்து கடிச்சிட்டு இருக்கான். இல்ல அதுல கொண்டு போய் வாயை வச்சு என் வாய் எதுக்குடா பல்லுலயே கடிச்சு இழுத்துக்கிறான்தான் அவன் மூஞ்சி இப்படி போயிருச்சு. ஆமா, எவ்வளவு அருமையா மத்தால் அடிக்கிறான் பையன். அவனை பார்த்து சொல்ல அம்மா. ஓய் அமராவதி பொண்ணு அமராவதி தெய்வலோகத்தில் நாங்கள் வசித்து வருகிறோம். அப்படியா? ஆமா. அப்ப தேவேந்திர மன்னன் தான் என்னுடைய கணவர். ஆமா, அவர் தான் உன்னை வர சொன்னாரு. அதை ஏன்டா முதல்ல சொல்லல? இப்பதானே நீ புருஷன் பேரு சொல்ற. அப்படி கோவம் தான் கேட்பேன். கோவம் வரல. என்னுடைய கணவரை சந்திக்க வேண்டும். தண்ணி ஊத்தி வந்துடணும்ல? ஆமா. புருஷன்கிட்ட போறதா தண்ணி ஊத்தி சுத்தவத்தனால போகணும். இல்ல, போனதுக்கு அப்புறம் ஊத்திக்கலாமே. எல்லாத்துக்கும் இப்ப போயிட்டு ஒட்டுக்கா அப்பவும் ஊத்திக்கிறது. புருஷன்கிட்ட போறது விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி அக்காமாக வந்து நின்னா முன்னாடி. எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி. அதை உடைச்சிடாம பாக்கிறவன் கில்லாடி. ஏன் அக்கா பொண்ணு அஞ்சல நான் வச்சேன் பாரு நெஞ்சில. நாங்க 2 பேரும் பிஞ்சில எங்கேயோ போய் கொஞ்சல. டாவு டாவு டாவுடா டாவில்லாட்டி டையடா. டாவு டாவு டாவுடா டே டாவில்லாட்டி டையடா. விதவிதமான சோப்பு சீப்பு கண்ணாடி அக்காமாக வந்து நின்னா முன்னாடி. ஒரு நாள் மார்கழி மாசம் காலங்காத்தால அவ வீட்டு முன்னாடி காலையில் எழுந்து கோலம் போட இல கதல சவுண்டு கிட்ட நானு எழுந்து நான் எழுந்து பார்க்க இல கண்ணல திறந்தா கொஞ்சம் குமரியே கண்ணுல பார்த்தா. அருமை. அவ என்ன பார்த்தா. சரி, நான் அவளை பார்த்தேன். கண்ணும் முட்டி கீச்சி காதல் வந்து ஒட்டி கீச்சி. டாவு டாவு டாவுடா டாவில்லாட்டி டையடா டே டாவு டாவு டாவுடா டாவில்லாட்டி டையடா. விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி அக்காமாக வந்து நின்னா முன்னாடி. அருமை நண்பா. சென்னை நகரிலே சவுத் உஸ்மான் ரோட்டிலே லலிதா ஜுவல்லர் இல்ல கலசு வாங்கி தந்த பகவான் கடையில கட்டீசு வாங்கி தந்த கண்ணுல அளவெடுத்து ஜாக்கெட்டு தச்சு தந்த கேவி தியேட்டரில காதல் கோட்ட படம் பார்த்தேன். அடே அப்பா, அவ என்ன தொட்டா. சரி, ஏப்பா அழுவுற? நான் அவளை தொடல. அவளை கொரோனா வந்துருச்சு. கண்ணும் முட்டி கீச்சி காதல் வந்து ஒட்டி கீச்சி. டாவு டாவு டாவுடா டாவில்லாட்டி டையடா டே டாவு டாவு டாவுடா டாவில்லாட்டி டையடா. டாவு டாவு டாவுடா தூக்கு போட்டு சாவுடா. நண்பா, ஏன்னா தூக்கு போட்டு சத்து சாவறியா? அதுதான் பாருங்க, நான் தூக்கு போட்டு சாவறதா? தூக்கு போட்டு சாவறதா? நான் உங்களுக்கு மந்திரி. எனக்கு மந்திரி நீ. நான் செத்து போயிட்டா அப்புறம் மந்திரி இல்லாம எவனும் போவேன். என்ன பண்ணுவீங்க? எவன் வருவாங்க? என்னை பார்த்து தரைக்குறமாக பேசிக்கொண்டே இருக்கிறாய். அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம பொண்டாடியாடா. நம்ம பொண்டாடியா? நம்முடைய மனைவி நாதரி மட்டும் இன்னும் வரலையா? யாரா நாதரி? ஏன் பொண்டாட்டிங்க? என்னுடைய மனைவி. உன்னுடைய பொண்டாட்டி. உங்க பொண்டாட்டி எங்க இருக்குது? அரண்மனையில இருக்கு. ஏன் பொண்டாட்டி? ஏன் பொண்டாட்டி தான் என் பொண்டாட்டி தான் அங்க இருக்குதுங்கிறேன். என் பொண்டாட்டி அரண்மனையில இருக்கிறாள். என் பொண்டாட்டி அங்கதாரா?
பாரா பாரு என் பொண்டாட்டி உனக்கு பொண்டாட்டியா? உங்க பொண்டாட்டி யாரு? இந்திராணி. ஏன் பொண்டாட்டி தான். ஏன் பொண்டாட்டி தான் அங்க இருக்கு தோழியா அந்த அம்மாளுக்கு? அடடா உன்னுடைய மனைவி ஏன் பொண்டாட்டி? உன் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி? பாரா உன் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி தோழியா இருக்கிறாங்க. என்னுடைய மனைவிக்கு உன் பொண்டாட்டி தோழியாக இருக்கா? அப்படி பேசுதா? அதான் ஏன் உன் பொண்டாட்டிக்கு ஏன் பொண்டாட்டி உன் பொண்டாட்டி இருக்கிறாள். என்ன பார்த்தா தறிக்குறை அதுக்கிட்டோம். எங்க இந்திராணி எங்க 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 அவன் என்னடி பண்ண நாதேரி முண்டா மகாராணி வந்து வருங்காலத்துல கொள்ளக்காரங்க வாய்ப்பு உண்டு. அவருக்கு எல்லாரும் இருக்கும். என்னங்க இந்திராணி சுவாமி தேவி கணவனே கண்கண் தெய்வமாக எண்ணி ஆமா காலை வாழை இருவேளை தவறாமல் உங்களுடைய திவ்ய பொறு பாதத்திற்கு மனைவியாகிய இந்திராணி பணிகிறேன் சுவாமி.
நான் முன்னாடி நான் செய்வேன் உங்களுக்கு என்ன வந்து முடியல ஒண்ணும். என்னங்க தேவி எப்படி 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 அப்படி வருது. என்னுடைய ஆதாரமா பிறந்திருந்தாலும் இந்த உலகத்துல குறையில்லாமல் நெடுவடை காலமாக வாழ வேணும். என்னை அழைத்த காரணம் எதற்காக அழைத்து என்ன காரணம்? கண்ணே தேவி என்ன தினத்துல இந்த தெய்வலோகத்துல ஆமா நான் அமர வேணும். ஓஹோ முனிவர்களும் சித்தர்களும் பத்திரர்களும் ஆமா எல்லாமே தேவாதி தேவர்களும் அத்தனை பேருக்கு தேவலோகத்துக்கு வருவாங்க. ஏனென்றால் ஆமா. மாதத்திற்கு ஒரு முறை உண்மை. தேவர் சபையானது அலங்கரித்து ஆமா. இந்த தேவலோகத்திற்கு தர்மகர்த்தா நீங்க. ஆமாடி. அதனால தேவலோகத்தில் நடக்கக்கூடிய நிறை குறைய ஆலோசித்து அதை சரி செய்வது உங்களுடைய கடமை. என்னுடைய கடமை அல்லவா? அதனால தேவர் சபையை அலங்கரிக்கணும். தேவர் சபையை அழைக்கணும். அதனால சீக்கிரமாக சிவாவை சேர்த்து போடுகிறேன். தேவி என்னங்க என்னுடைய ஆட்சியம் இருக்கிற தெய்வலோகத்துல சிமாதத்தை அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சிமாதத்தை ஏற்று உதைத்து என்ன கீழே தள்ளிவிட்டானே. அவன் இவன் என்று யாகவசனம் பேசினார் உன்னை அடித்து கொன்று விடுவேன். உன்னால் முடியுமா? உன்னால் முடியுமா? என்னை கொல்வதற்கு என்னால் முடியுமா? சூரன் என்றால் வஜ்ராயுதம் என்னிடத்தில் இருக்க வரை எனக்கு எந்த ஒப்புத்து வராதரா பைத்தியக்கார. உன் வஜ்ராயுதம் போகிறது. நான் வாங்கிய வர ஆயுதத்துக்கு கொண்டு மண்டமந்திரி சம்பளம் முடிச்சே பிரிக்காத 1000 எடுக்க முடியாதுங்க. சண்டைக்கு வந்துருவாங்க. ஆமா ஆமா ஏங்க ரைட்டு. ஒரு 3 ஒரு 4 எத்தனை? 3 ஒரு 4 7 உங்களுக்கு ஆரம்பிக்குது. என்னடி 7 யாருன்னு சொல்லிட்டு போறானே. ஏங்க சூரல 30 முக்கோடி தேவர்களுக்கும் தலைவன் நீங்க. தலைவன் நான். அப்படி அனைத்து தேவர்களும் உங்களுக்கு அடக்கம். ஆமா. இவன் யாருங்க? பீத்தல நாதே. இவன் வந்துக்கு ஒரு 5 ஒரு 2 எத்தனை? அது ஒரு 7 உறுதியாயிருச்சு. ஏங்க வந்தவன் ஒருவேளை ஏதோ செத்துக்கிட்டு போயிட்டானா? தெரிய வந்தா அப்புறம் ஓடி போயிட்டா ஒரு வார்த்தை சொல்லுவது காண அவங்களை பயந்து ஓடி இருப்பான். ஓடி போயிட்டான். பீத்தலையன் நம்ம சமயத்துல போய் அமரலாம். கட்ட வார்த்தையில பேசி விடுவேன். ஏன்டா சும்மா அப்படி பண்றேன். இங்கேயே பிடிச்சா அதை பத்தி கவலையே பட மாட்டேன். உன்னால் முடிந்தால் இந்த தேவேந்திரத்துல வந்து தெய்வலோகத்துக்கு வந்திருக்கிறாய். உனக்கு என்ன தேவை? இந்த தும்சுகாசூரன் எப்படி? தும்சுகாசூரன் என்றால் சர்வ சாதாரணமான வரத்தை வாங்கவில்லை. சரி. இந்த உலகத்தை என்னை கொல்ல வேண்டும் என்றார். ஆமா. எப்படியாப்பட்ட வரம் தெரியுமா? எப்படியாப்பட்ட வரம்? வரத்திற்கு நிகரான வரத்தை இந்த சூரனாக தும்சுகாசூரன் வாங்கி. யாருகிட்ட வரத்தை போய் கேட்டு அது பத்தி எனக்கு கவலையே கிடையாது. இந்த தெய்வலோகத்துக்கு நீ எதற்காக வந்தாய்? சட்டங்கள் பேச வேண்டாம்.